ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சின்ன சின்ன ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸோட விலாகாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாப்பா, அதாவது எங்கள் அத்தையுடைய தம்பி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி மண்டே 12th ரிசல்ட் சூப்பரான மார்க் எடுத்திருந்தாங்க. ஸோ அதை வந்து கொண்டாடுற வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதாக வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதுபோக பார்த்திங்கன்னா அவளுக்குன்னு தனியாக ஒரு கேக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ அவங்க காலேஜுக்கு போயிட்டு என்னால் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரப்போ வந்து நான் அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வீட்டில் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதோட விலாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வந்து சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் சின்ன தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது போக நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபருக்காகவும் சின்ன தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் வீடியோ. அது போக பார்த்திங்கன்னா நான் கேக் பண்ணதை வந்து எப்படிலாம் பண்ணேன், ஏன்னா ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. அதே போல் நான் சொல்ல வந்துட்டேன், இந்த வெயில் காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே சேஃப்டியாக இருங்க, கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுங்க, கொஞ்சம் ஜூஸ் வகைகளை எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வெயில் தாங்கவே முடியறதில்ல, அக்னி வெயில் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாம் பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஹலோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங்க. என்ன பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடை தாளிச்சிட்ருக்கேன். அதாவது ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு கிடையாதுங்க. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டோம். அவட வெளியில் போனாங்காட்டி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாப்பாடு வந்து மீதமாயிடுச்சு. சரி, அதை வந்து கொட்டுறதுக்கும் சுத்தமாக மனசே இல்லை. சரி, ஓகே, தாளிச்சிட்டோம்னா கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் தாளித்து வச்சுட்டேன். ஞாயிற்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் வேலை அந்த வீக்கெண்டுக்காக பார்த்திங்கன்னா மாவாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த வீக்கெண்ட் டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம எதாவது டிஃபன் வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஆட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. சண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இப்படி தான் ரொம்ப டைம் போச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே சொல்லிட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கேக் செய்கிற பிஸிலேயே தான் இருந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கு. ஏன் வந்து இவ்வளோ லேட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் வந்து கொஞ்சம் தாறுமாறாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னே தெரில, ஒரு 2 டேஸாக வந்து அது ஆன் ஆகவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து எனக்கு கிடச்சனால நான் உடனே உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக உங்களுக்கு போடுறேங்க. பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு வந்து தாளித்து எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா அதே பக்கம் பார்த்திங்கன்னா ஆபத்துக்கும் கொஞ்சம் வந்து ஊற விட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஆபத்துக்கும் வந்து அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப டைம் வேறு ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமைங்கனால நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதுவே பார்த்திங்கன்னா 9 o'clock ஆயிடுச்சு. அதுக்கு மேலே தான் இதெல்லாம் பண்ணி அப்புறம் மாவாட்டி எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் சீக்கிரம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் வந்து நம்ம கலந்து வச்சிடலாம். அந்த பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம மற்றது எல்லாமே வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இதோட ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், ஒரு நாள் கீழே ஆட் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு கலக்கி வச்சக்கப்புறம் நம்ம மறுபடியும் இன்னொரு ஐடியா தோணுச்சு. என்ன அப்படி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ப்ரௌனி நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம மற்ற அந்த க்ரீம் பண்ணுற வேலையை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனிக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா டார்க் சாக்லேட் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மெல்ட் பண்ணி அந்த கேக்கில் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். டார்க் சாக்லேட்டை வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், மறக்காமல் கீழே நான் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes அளவுக்கு பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ரௌனிஸ். அதாவது அதாவது பேன் பொறுத்து இருக்குங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சமையல் பக்கமே நம்ம போகவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கேக் இது பண்ணிவிட்டு அதை பீஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒர்க் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அத்தை தான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா மட்டன் எடுத்திருந்தாங்க, மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் முட்டை செஞ்சுக்கலாம் சொல்லி செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. நான் சமையல் பக்கமே போகாமல் கொஞ்சம் நம்ம பிஸியான நமக்கு பிடிச்ச ஒர்க் பார்த்துட்டு அப்புறம் நமக்கு பிடிச்ச நமக்கு செஞ்சு கொடுக்குறப்ப அது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 5:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு கேக் ஆர்டர் இருந்துச்சுன்னு சொல்ல பார்த்திங்கன்னா அந்த கேக் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 400 வியூஸ் கொஞ்சம் நிறையா இருந்தது.
அதாவது அவங்க கேட்டிருந்தது வந்து அது 12th மார்க்கு இப்போ வந்து மண்டே ரிசல்ட்டு இதாக போத்தியில் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த கேக் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஸ்டினை கேட்டு வச்சுட்டேன். அவங்க அந்த பொண்ணுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாண்டனில் புக்ஸ் எல்லாம் பண்ணி பென்சிலெலாம் பண்ணி நீட்டாக இது பண்ணிவிட்டேன். கடைசி கேக்கோட அவுட்புட்டு அப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கேட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா, அதாவது எங்கள் அத்தையோடைய தம்பி பொண்ணு வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாங்க, வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு மார்க்கை சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலேஜுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. உடனே நாங்களும் பிளான் பண்ணிட்டோம், சரி பாப்பாவுக்கு பிடிச்சது வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பாயசம் வச்சுக்கலாம். ஸ்வீட்ஸ் எல்லாருமே அவள் சாப்பிட்றாலும் இல்லையோ, மற்றபடி நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்ட மாதிரி இருக்குங்கிறனால நான் பிளான் பண்ண ஆரம்பித்தோம். அத்தை வந்து இந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். பார்த்திங்கன்னா நான் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுக்கலாம், ஏன்னா சண்டே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ், ஓகே மண்டேவும் நான்வெஜ் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை தான் கிண்டல் பண்ணிகிட்டே வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து சித்த கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தப்போ நானும் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா சிம்பிள் தானே காளான் பிரியாணி. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருந்தேன், அது போக ஒயிட் ரைஸ் அண்ட் அது போக ரைத்தா, அது அப்புறம் பாயாசம் தாங்க. இப்போ காளான் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா இப்போ வர காளானில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இது பண்ணாவே நல்லா அந்த மாதிரி தொசன்னு அந்த சொல்லுவாங்க, ரொம்ப சின்ன மாதிரி ஆயிடுது. ஸோ 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். காளான் நல்லா குண்டு குண்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நல்லா கலரி விட்டுக்கோங்க. காளான் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி வந்து கண்டிப்பாக போடுறேன், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பாப்பாவுக்கு இது பிடிக்குங்கிறதுனால நான் பார்த்திங்கன்னா நான் காளான் பிரியாணியை நான் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அமுலில் மில்க் மேடு இருக்குது, நான் யூஸ் பண்ணி செஞ்சேன். அதாவது இது ஏற்கனவே ரெடிமேடு பாயாசம் மிக்ஸ் தான், பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மில்க் மேடு என்கிட்ட இருந்தது, ஃபாண்டடுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருந்ததுனால இதில் ஆட் பண்ணி பார்க்கலாமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே டேஸ்ட் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா அமுலுக்கு மில்க் மேடையும் நான் வந்து இது பார்த்திங்கன்னா சேர்த்துட்டேன். பட் டேஸ்ட் வைஸில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் ஒரு புதுவிதமாக இருக்கட்டுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை தான் அவிச்சதுக்காக முட்டை எடுத்து வச்சுட்டேன். சரி முட்டை எல்லாத்துக்குமே இருக்கட்டும், கடிக்கிறதுக்காக நம்ம எதாவது செய்யறதுக்குன்னு தோணலை, சரி சொல்லிவிட்டு முட்டை வேக வச்சு எடுத்துட்டேன். ரசம், அது போக பார்த்திங்கன்னா விசில் விட்டுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக நெய் மட்டும் இறக்குறப்போ விட்டு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா நான் தான் வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டிருந்தேன், எனக்கே சரியாக எடுத்து போட தெரியல. சரி உடனே அத்தையை கூப்பிட்டேன், இந்த வேலைக்கெல்லாம் கரெக்டாக அவங்க தான் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டேன். அவங்க அழகாக வந்த உடனே அவ்வளோ பெரிய குக்கர் அழகாக தூக்கிட்டு விட போட்டாங்க. ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ சித்துக்கு ஊட்டி விட்டுட்டு டைம் ரொம்ப இதாக போச்சுங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டே பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி, அது போக பார்த்திங்கன்னா அந்த பாயாசம், அதாவது ரெடிமேட் பாயாசம் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா மில்க் ஏட் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், 1 ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எல்லோரும் டீ சாப்பிட்டு கொஞ்சம் பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஸோ உடனே போய் மாமா எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. மாவு கூட அவரே கலக்கி கொடுத்துட்டாரு, நீ சுட்டு மட்டும் குடிசாமி அப்படின்னு இருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பதமாக கலக்கியிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடு மிக்ஸ் தான், ரெடிமேட் மிக்ஸ் கடலை மாவு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக அப்படி போடல. அத்தை வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் வந்து பஜ்ஜி போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட்டு பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா மழை படுற மாதிரி ஆகிப்போச்சு, நல்லா மேகமூட்டமாக இருந்தனால அந்த டைமுக்கு இந்த டீயும் இந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு கூட உட்காந்து பேசிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன குரூப்ஸ் அந்த மாதிரி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஷேர் பண்ணி பேசிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் டே இப்படி தான் போயிட்டே இருந்தது. ஈவினிங்க்கு மேலே வேணால் அவளுக்கு தெரியாமல் கேக் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பண்ண கேக் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அவளுக்கே தெரியாது. பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அத்தை வந்து
திடீர்னு ஓப்பன் பண்ணிவிட்டு எதுமோ எடுக்கணும் அது இல்லை அப்படின்னோடனே பாப்பா பார்த்துட்டா. அடடா இதை சர்ப்ரைஸ் இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிறப்போ நான் கேட்டப்போ அப்போது சமாளிச்சிட்டோம். இல்லைப்பா இது வந்து எனக்கு வந்து வேறு கேக்கு ஆர்டர்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அப்படியா இல்லை ஒன்றும் இல்லை என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி பொண்ணோட ரொம்ப பொக்குன்னு போயிடுச்சு. நமக்கே கஷ்டமாகி போச்சு. என்னடா அவளுக்காக தான் செஞ்சோம், அவளுக்காக தான் சர்ப்ரைஸ், அவளுக்கே இல்லை இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு 7 மாதிரி எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். டீ அதில் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தான் அவங்க ஃபேமிலி, அத்தையோட தம்பி ஃபேமிலிங்க. பார்த்திங்கன்னா பாப்பா வந்து சர்ப்ரைஸாக கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டா. ஸோ சித்து வந்து நான் போய் வெட்டேன், நானும் போகிறேன்னு ஒரே அழுகை. சரி அவனும் வந்து வெட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை நிற்க வச்சு வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டி அவளுக்கு சர்ப்ரைஸாகவே இருந்தது. நீங்கள் என்ன இவ்வளோ போய் சொல்லிட்டீங்க, நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் வந்து பார்த்திங்களா கடைசியில் இப்படி போய் சொல்லி எனக்கு இந்த கேக் எனக்கே வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பொண்ணு நல்ல மார்க் எடுத்திருக்கா அப்படின்னா இதை விட பேரண்ட்ஸுக்கு என்ன இருக்க போகுது இல்லைங்களா. ஸோ கேக்கெலாம் வெட்டி எல்லோரும் சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சர்ப்ரைஸ் கேக் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எங்கள் பாப்பாக்காக தான் இந்த கேக்கு. ப்ரௌனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போயாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த டே ஃபுல்லாக போயிட்டது. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரமாக. தேங்க்யூ, பாய்.